Hello everyone. So this is Leo from Mission Defense Institute. So most awaited application is released. என்னன்னு கேக்குறீங்களா? That is nothing but Sonic School application for 2026. So அது ஓரியன்டடா application explanation video வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். Please. First thing. So இந்த ப்ரௌசர் பார்த்துக்கங்க. இதில் ஆன்லைன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 10/10/2025 இருந்து 30/10/2025, அதாவது அக்டோபர் மந்த்து 10th டேட்டில் இருந்து அக்டோபர் மந்த்து 30th டேட் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகிரி பாருங்கள். ஸோ அந்த கேட்டகிரி வந்து ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் மேலே. ஸோ ப்ளீஸ் இதில் ஜென்ரல் எஸ்சி/எஸ்டி ரெண்டு கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேட்டகிரியில் 850 rupees ஃபார் ஜென்ரல் டிஃபென்ஸ் பர்சன் எக்ஸர்வீஸ்மென் அண்ட் தென் ஓபிசி. அதுக்கு இல்லாமல் ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 700 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ அண்ட் தென் கரெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து 2/11/2025 இருந்து 4/11/2025 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அட்மிட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிஏங்கிறது வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா சயின்ஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எனி கரெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எனி queries யூ மே கான்டாக்ட் தி என்டிஏ வெப்சைட். நெக்ஸ்ட் திங் ஸ்டாப். இதில் எக்ஸாம் டேட்டு பாருங்கள். எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த் தான் வந்து யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் திஸ் இயர் 2026க்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஜான்வரி மந்தில் ஷியோராக வரும். அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் 6க்கு வந்து 2 PM to 4:30 PM 125 கொஷின்ஸ். ஸோ 125 கொஷின்ஸ் 300 மார்க்ஸ். அண்ட் தென் கிளாஸ் 9க்கு பார்த்தீங்கன்னா சேம் 2 PMலேருந்து 5 PM வரைக்கும் உங்களுக்கு 150 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் ஜென்ரலாக என்ன பேட்டர்ன் கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இது 4 தான் வந்து உங்களுக்கு டாபிக். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 6th 7th ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் கேட்பாங்க. எல்லாமே இப்போ நான் சொன்ன 4 சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தான் 9த்துக்கும். ஸோ மேக் ஷுவர் யூ ஷுட் ஸ்டடி யுவர் ஸ்கூல் போர்ஷன் வெரி கிளியர்லி. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டிஏ வெப்சைட். ஸோ இந்த என்டிஏ வெப்சைட்டில் தான் உங்களுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸ், அதாவது உங்களுக்கான கொரீஸில் இருந்த எல்லா டவுட்ஸுமே அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு இந்த என்டிஏ வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. செகண்ட் திங், இந்த exams.nta.nic.in இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட். நீங்கள் அதில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ப்ளீஸ் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டாப். ஸோ இதில் நான் க்ரீமி லேயருங்கிறது மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர். ஸோ ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் வந்து நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இது வந்து ஜென்ரலுக்கும் எஸ்சி/எஸ்டிக்கும் கிடையாது, ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ப்ளீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இ-சேவை அப்படின்னு சொல்லிட்டு eSeva.tn. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இ-சேவை வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வாங்க, முன்னாடி பேஜ் வாங்க. இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் REV 115, இது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ ஷுட் ஹேவ் ஃபோட்டோ, அது இல்லாமல் எனி அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் இன்கம், நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதிலே வரும். லாஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அதர் டாக்குமெண்ட்ஸ் லைக் ப்ரூஃப் ஆஃப் இன்கம், பே ஸ்லிப், இன்கம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து 15 digit நம்பர் கொண்ட ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் 3 daysலேருந்து 7 daysக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் நீங்கள் நெட் சென்டரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதாவது ஓபிசி க்ரீமி லேயர் கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், மறந்துடாதீங்க ப்ளீஸ். அண்ட் தென் ப்ளீஸ் இதில் இந்த வெப்சைட் சொன்ன பார்த்தீங்கன்னா exams.nta.nic.in. ஸோ இந்த அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளீஸ் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்களா examination service.nic.in இதில் சும்மா ஜென்ரலாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம், ஜெண்டர், இது எல்லாமே மறக்காமல் அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸ் மறக்காமல் எந்த அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸோ அந்த பர்மனெண்ட் அட்ரஸை ப்ராப்பராக கொடுங்க. ஸோ ப்ளீஸ் அந்த மேண்டேட்ரி ஃபீல்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் கலர் ஆஸ்டிக் சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணணும்.
ஸோ பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் அண்ட் தென் ஸ்பெஷல் கேட்டகரி இதை வச்சு தான் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ மறக்காமல் உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் வந்து டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் மேலே போனீங்கன்னா ப்ளீஸ் டாப்பில் போங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் முடிக்க அந்த அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். கீப் ஒன் திங் இன் யுவர் மைண்ட். நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர் அந்த மெயில் ஐடி ப்ராப்பராக கொடுங்க. கடைசி வரைக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியும் அந்த ஃபோன் நம்பர் தான். ஸோ அந்த அப்ளிகேஷன் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் யூ ஷுட் ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டாக்குமெண்ட் பாருங்கள். கேண்டிடேட்டோட ஃபோட்டோகிராஃப் அது பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 200 KB வரைக்கும் இருக்கணும். செகண்ட் திங் ஃபோட்டோ ப்ளீஸ். ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் வந்து 10 KB. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 KB. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைல் ஃபார்மேட் 10 KBலேருந்து 50 KB வரைக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் தென் டொமிசைல் சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. ஸோ டொமிசைல் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டகரி. ஸோ எக்ஸர்வீஸ்மேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ப்ரிஸ்கிரைப்டு கேட்டகரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டட் ஓரியன்ட் டாக்குமெண்ட். அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஃப்ரம் பிரின்சிபல் சர்டிஃபைங் தட் அப்ளிகண்ட் இஸ் ஸ்டடியிங் இன் தி அப்ரோ நியூ சைனிங் ஸ்கூல். ஸோ நியூ சைனிங் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள் கன்சர்ன் ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும் ப்ளீஸ். ஸோ இது வந்து ஜென்ரலுங்க. ஸோ ஜென்ரல் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இல்லை எலிஜிபிலிட்டி மொத்தம் என்னென்னு செக் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் 6th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் ஆன் 31/3/2026 படி யூ ஷுட் பி பார்ன் 1/4/2014, 31/3/2016. ஸோ இந்த 2 ஏஜ் வருஷத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரும். என்ன ரீசன்னா 6th பொறுத்த வரைக்கும் 10 to 12 years வந்து உங்களுக்கு ஆக்சுவல் கேட்டகரி வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ரௌஷரில் ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள், மறந்துடாதீங்க. இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 1/4/2014 to 31/3/2016. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற பிறந்தவங்க வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மறந்துடாதீங்க. தட் இஸ் ஃபார் 6th standard. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்கூலுக்கு உள்ளது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூ சயின்ஸ் ஸ்கூலுக்கு உள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9th standard உள்ளது. ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க ப்ளீஸ். ஸ்கூல் பண்ணி போங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கேர்ள்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. இதை வந்து மறந்துடாதீங்க ஃபார் சைனிக் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனிக் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் லேட்டர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நியூ சயின்ஸ் ஸ்கூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இது மறந்துடாதீங்க. அண்ட் தென் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ கேட்டகரி ஃபார் ரிசர்வேஷன் அண்ட் தென் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர். அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 68% வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மறந்துடாதீங்க. பட் டொமிசைல் கேட்டகரி ஆர் நாட் அப்ளிகபிள். இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நியூ சயின்ஸ் ஸ்கூல் இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டொமிசைல் இருப்பிடத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து ரைட் சைட் கேட்டகரி. ப்ளீஸ் மூவ் ஆன். ப்ளீஸ் ஸ்டாப். மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 languages ஃபார் போத் 6th and then 9th. அதே மாதிரி குவாலிஃபைங் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25% மார்க் இன் ஈச் செக்ஷன். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ஈச் செக்ஷனில் யூ நீட் 25%. அண்ட் தென் 40% மார்க் இன் அக்ரிகேட். ஸோ ஓவராலாக அதாவது 300க்கு யூ ஷுட் ஹேவ் செக்யூர்ட் மினிமம் 40% மார்க் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் டஸ் நாட் அப்ளிகபிள் டு SC ST கேண்டிடேட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை மறந்துடாதீங்க. சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் NSS அந்த நியூ சைனிக். NSS மீன்ஸ் நியூ சைனிக் ஸ்கூல் அண்ட் தென் அதர் நெக்ஸ்ட் திங் பார்த்துக்கோங்க 9th. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியூ சைனிக் ஸ்கூலுக்கு மினிமம் 25% மார்க் இன் ஈச் செக்ஷன், 40% மார்க் இன் தி அக்ரிகேட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் SC ST. இதை மறந்துடாதீங்க. நியூ சைனிக் ஸ்கூலுக்கு வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள்ஸ் தே ஆர் இன்க்ளூடட். பட் சைனிக் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தே ஆர் எக்ஸ்க்ளூடட். ஸோ ப்ளீஸ் மூவ் ஆன். மேலே போங்க. ஸோ மெரிட் லிஸ்ட். ஸோ மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் யூ வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ அண்ட் தென் ஓவரால் மெரிட் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்ட் ஃபார் போத் பாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேர்ள் கேண்டிடேட்ஸ். ப்ளீஸ் மூவ் ஆன்.
So already we have discussed how to apply for All India Sainik School entrance examination. Please. So registration proper already நம்ம சொல்லிட்டோம். Please move on. Please. போங்க. ஸோ ஆல்ரெடி எல்லா டாக்குமெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக போட்டிருக்கோம். ஸோ ப்ரௌசரை வந்து மறக்காமல் வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் படிங்க. ஃபார் எனி இன்ஃபர்மேஷன், ஃபார் எனி கொரீஸ் அரைஸ்டு, ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கான்டாக்ட் அஸ். ப்ளீஸ் மூவ் ஆன் பண்ணுங்கள். இது மேலே ப்ளூ கலரில் இருக்குது, சாரி எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 68 பார்த்தீங்கன்னா நம்ம சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் விச் இஸ் லொக்கேட்டட் இன் உடுமல்பேட். ஆக்சுவல் சைனிக் ஸ்கூலோட சீட் வேக்கன்சி 68 வந்து இன் டோட்டல் ஃபார் உங்களுக்கு கன்சர்ன் ஸ்டேட்டுக்குள்ளே. அதர் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவுட் சைடு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 சீட்ஸ் வந்து அவுட் சைடு தமிழ்நாடு. இதில் 11 சீட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க, 6 and then 5. ஸோ வித்தின் ஸ்டேட், இது வந்து அவுட் சைட் ஸ்டேட். ஸோ எல்லாம் சேர்த்து ஓவராலாக அந்த வாட்டி யூஸ்வலாக எவ்வளோ இருக்குன்னா 65 to 75, 80 வரைக்கும் அட் தி மேக்ஸிமம் கொண்டு போவாங்க. பட் திஸ் டைம் ஃபார் 2026 சீட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு 111. இது வந்து ரொம்ப மேக்ஸிமம் சீட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் ஃபர்கெட் டு அப்ளை. ப்ளீஸ் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போங்க. ஸோ அண்ட் தென் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட நியூ சைனிக் ஸ்கூல்ஸ், அதாவது கிட்டத்தட்ட வந்து 69 நியூ சைனிக் ஸ்கூல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்டு ஒரு ஸ்கூல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சீட்டை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 520 சீட் வரைக்கும் கேட்டிருக்காங்க, 50 சீட் கேட்டிருக்காங்க. பட் தமிழ்நாடை பற்றி நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் இந்த எல்லோ கலரில் இருக்குது தான் தமிழ்நாடு. ஸோ இதில் வல்லபா வித்யாலயா விச் இஸ் லொக்கேட்டட் இன் மதுரை, ஸோ கைலாஷ் சேலம், ஜெயந்தி பப்ளிக் ஸ்கூல், விகாஷா ஸ்கூல், ஒரு ஸ்கூல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வல்லபா ஸ்கூல் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் சீட்டை வந்து அவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான என்விரான்மெண்ட்டில் இந்த ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. 200 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் அந்த ஸ்கூல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, சரி அந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணி சீட்டை விடாமல் பிடிச்சிக்கிறது என்ன வழியோ அதை பாருங்கள். இதில் மேஜராக நாங்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா 100%ல் 40% ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வர்றவங்க, இந்த 60% ரிமைனிங் சீட் ஃபில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து கன்சர்ன் இயரில், பர்டிகுலர் இயரில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வர்றவங்கள வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களும் தே ஷுட் பி எலிஜிபிள் ஃபார் திஸ் சீட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க எழுதியிருக்கோம். ப்ளீஸ், தட்ஸ் இட். ஓகே ஃபைன். ஸோ இதான் வந்து ஓவராலாக. ஸோ முக்கியமான டேட்ஸ் வந்து மறந்துடாதீங்க. ஸோ எண்டு டேட்டு பார்த்தீங்கன்னா October 31, 2025. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா January month எப்போ வேணாலும் அவங்க கால் ஃபார் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி யாரெல்லாம் 10 to 12 கேட்டகரியில் இருக்கீங்களோ 6th, அதே மாதிரி 13 to 15 இருக்கிறவங்க 9th. ஸோ இந்த 2 என்ட்ரன்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுது. பிகாஸ் சைனிக் ஸ்கூல்ஸ் வந்து இட் மே பி a சைனிக் ஸ்கூல் ஆர் நியூ சைனிக் ஸ்கூல், they will give you a wider opportunity in academics as well as sports activity. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.